Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Right, வெற்றிகரமான தோல்வி சொல்லலாமா? எஸ் 37-31 6 பாயிண்ட் டிஃபரன்ஸில் தமிழ் தலைவர் தோத்துட்டாங்க. ரைட், டபங் டெல்லி வெரி குட் டீம், டாப் டூப்பில் இருக்காங்க. நிறைய மேட்சை ஜெயிச்சுட்டே வந்தாங்க கண்டினியூஸாக. அவங்ககிட்ட தோக்குறதுல ஒன்றும் அதிசயம் இல்லை. பட் ஆஷு மாலிக் எல்லாமே தோற்றுருக்கோம் வேறு. இதில் எல்லாத்தோட ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, ஸ்டார்டிங் ஃபுல்லாக நம்ம தான் டாமினேஷன். மோஸ்ட் ஆஃப் த டைம் டபங் டெல்லி நமக்கு பிஹைண்டில் தான் இருந்தாங்க. 2 வாட்டி ஆல் அவுட் ஆன போது தான் மேட்சே மாறிச்சு. ஆஃப் டயத்தில் 1960 நம்ம 3 பாயிண்ட் ரைடு 25வது நிமிஷத்தில் ஈக்குவல் ஆகுது 21-21. நீங்கள் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் பார்த்தா நம்ம 13 பாயிண்ட் எடுத்துகிட்டு அவங்க 6 பாயிண்ட் தான் எடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் அங்கேயே மேட்ச் நம்ம பக்கம் வந்துருச்சு. 11லேருந்து 20வது நிமிஷத்தில் வந்து நம்ம 6 பாயிண்ட், அவங்க 10 பாயிண்ட்டு. அதே மாதிரி 20லேருந்து 30 நம்ம 4 பாயிண்ட், அவங்க 7 பாயிண்ட்டு. அண்ட் கடைசியில் நம்ம ஒரு 8 பாயிண்ட்டு, அவங்க ஒரு 14 பாயிண்ட் நினைக்கிறேன் கடைசியில். ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியும்? தே ஆல் ட்ரைட் தர் லெவல் பெஸ்ட். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருக்குமே தெரியும் டெல்லி தான் ஃபேவரேட்டுன்னு. யோகேஷ் யாதவ் நரேந்திரம் உட்கார வச்சிட்டாங்க போன மேட்ச்சில் விளையாண்டவங்கள. அவங்க பேர் மோஹித் ஷபாய்க்கு அபிராஜ் பவர் வந்தார். ஆனால் நடுவில் ஒரு வாட்டி காமிச்சாங்க, இமான்ஷு நரேந்திரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அண்டு சப்ஸ்டிடியூட்டில் வைக்கல நரேந்திரம் இமான்ஷுவும். அர்ஜுன் எடுத்தாலே சுர்ஜித் அவுட் பண்ணார். சாகர் நல்ல ஆங்கிள் ஹோல்ட் பண்ணார். நீரஜ் நர்வால் அவுட்டு. மோயின் போய் டச் பாயிண்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்தார். அஜிகே பவர் எம்டி ரைட் எடுத்தார். அஜிகே பவர் நெக்ஸ்ட் டைம் வந்து செயின் டேக்கிள் பண்ணி அவுட் பண்ணாங்க. இப்போ 4-0 ஸ்கோரு. 4th மினிட்ல டிடி கிட்ட 3 பேர் தான் இருந்தாங்க டபங் டெல்லிகிட்ட. அண்ட் சூப்பர் டேக்கிள் மூமெண்ட்டு. டபங் டெல்லி 3 லெஃப்ட்டு. அர்ஜுன் போனார் 5-0. அப்போ ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு வந்தார். டபங் டெல்லி 2 லெஃப்ட் இருக்கும்போது அர்ஜுன் போய் பசல் தொட்டு வந்துட்டார். 6-1 அப்போ ஸ்கோரு. கடைசியில் டபங் டெல்லி அக்ஷித் வந்தார், ஒரு பாயிண்ட் லாஸ்ட் மேன் வந்தார், ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆல் அவுட் பண்ணும்போது 10-3 ஸ்கோரு. தமிழ் தலைவாஸ் 10, அவங்க 3. 7வது நிமிஷத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் தமிழ் தலைவாஸ் வந்து 13வது நிமிஷத்தில் 14-12. அப்போயும் 2 பாயிண்ட் லீடில் தான் இருந்தோம். அப்புறம் கடைசியாக 32வது நிமிஷம் ஒரு ஆல் அவுட். கடைசி 7 நிமிஷத்தில் ஆல் அவுட் ஆனால் பவுன்ஸ் பேக் பண்ணுறது கஷ்டம். அப்போ 29-25, அவங்க 29. தே ட்ரைட் தர் லெவல் பெஸ்ட்டு. சாகர் நல்லா விளையாடாரு. நிறைய வாட்டி ஷாதுல் மாதிரி முன்னாடி வந்து நின்னார். பிளாக் பண்ணுறதுக்கு நிறைய டேஷு புஷ்ஷு எல்லாமே நடந்தது. ரெஃப்ரி ஆஸ் யூஸ்வல் சில டவுட்ஃபுல் டெசிஷன்லாம் இருந்தது. ரிவ்யூ எடுத்தாங்க, கடைசியில் ரிவ்யூ இல்லைட்டாங்க. இதில் ஹைலைட் ரெஃப்ரியில் என்னென்னா, ஒரு இதில் வந்து பவார் அந்த பையன் இருக்கார்ல, அபிராஜ் பவார், கடைசியில் அவர் ஒரு ரைடு எடுக்கிறாரு. தள்ளி போய் ஃபசல் வந்து வெளில போகிற மாதிரி வெளில போயிட்டார். அப்புறம் இன்னும் பக்கத்தில் இருக்கிற ஒரு சப்போர்ட்டுக்கு பிடிச்சி இழுத்தார். இதெல்லாம் நம்ம ஏரியல் ஷாட்டில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபசல் என்ன அவுட்டுன்னு ஒத்துக்கிட்டு வெளில வந்து நின்ட்டார். ரைடு பண்ண நடந்துகிட்ருக்கு. அவுட்டுன்னு வெளில வந்துட்டார். ஏன்னா ஒன்ஸ் அவர் வெளில வந்துட்டார்னா அவர் விளையாட முடியாது. உள்ள வெளில வந்துட்டாரா, அவங்க ரைடு எல்லாம் பவர், அந்த பையனா அபிராஜ் பவர், அந்த ரைடு முடிச்சிட்டு அப்புறம் ரீப்ளே போட்டு பார்க்குறாங்க. அவர் கால் வெளில போகல ஃபசல்து. ரீப்ளே போட்டு பார்த்தப்போ ஆன் தி ஏரில் இருந்தது. சப்போர்ட்டாக இருந்த டிஃபெண்டர் அவரை காப்பாற்றிட்டாருன்னு. ஸோ அவங்க ரெஃப்ரி சொல்லிட்டாரு, அவர் அவுட் இல்லை, அவர் உள்ளதாக இருந்தாருன்னு. இப்போது அர்ஜுனு நல்லா கேள்வி கேட்டாங்க, அப்புறம் எதையும் அவர் வெளில போய் நின்னாருன்னு. அவுட்டுன்னு தானே வெளில போய் நின்னார். இப்போ சம்டைம் நீங்கள் அவுட்டுன்னு கிரிக்கெட்டில் வெளில போயிட்டீங்கன்னா ரீப்ளே போட்டு பார்த்துட்டு திருப்பி உள்ளதெல்லாம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் கூப்பிட முடியாது. ஃபசல் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக அதனால் அவுட்டாக இருப்போமோ நினச்சிட்டு வெளில போனார். பட் 20-25 செகண்ட் வெளில நின்று இருந்தார். ஸோ அதனால் இது சரி கிடையாது. அவரே அவுட்டுன்னு வெளில போயிட்டார். நீங்கள் எப்படி நீங்கள் மாற்றலாம், எங்கள் ஆள் அவுட்டுன்னு. அப்புறம் 2 ரெஃப்ரி என்னமோ யோசிச்சாங்க. லைஃப்லேயே தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பாங்க பிறகு இந்த சுச்சுவேஷனை. ரீரைடு வைப்போன்ட்டு. ரீரைடு நாங்களாம் ஸ்கூலில் படிக்கும்போது அவுட் இல்லைன்னு வச்சுக்க, ரிப்பீட் பண்ண திரும்ப விளையாடும். ட்ரையல் பால், அந்த பால் புலம்புவோம். அது மாதிரி ரீரைடு கொடுத்தாங்க. அது என்ன கணக்குனே தெரில. ரீரைடு இவ்வளோ பெரிய அஃபிஷியல்ஸ், இவ்வளோ பெரிய ஹை ப்ரொஃபைல் கேம் அங்கே வந்து ரீரைடு வச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சரியாக ரெஃப்ரி பண்ணலாம், நீங்களே ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம். சரியான டெசிஷன் எடுக்க முடியல, 3rd அம்பையர் எடுக்க முடியலனால தான் ரீரைடு நடக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அர்ஜுன் வந்து பசலை போய் ஒரு வாட்டி அவுட் பண்ணார். 11-3 நம்ம இப்போ ஸ்கோர் ஸ்டார்டிங்கில். அக்ஷித் தாங்க பிரமாதம். அவர் சப்ஸ்டிடியூட்டை வந்து அவர் 11 பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டார். ஏன்னா அவங்க மெயினில் பார்த்தீங்கன்னா அஜிக் பவர் 0, நீரஜ் நர்வால் 0, அவங்க 2 ரைடருமே 0 பாயிண்ட் எடுக்க முடியல. ஆல்ரவுண்டர் நவீன் ஒரு 6 பாயிண்ட்டு, ஃபசல் 5 பாயிண்ட்டு, சுர்ஜித் சிங் 1 பாயிண்ட்டு, சௌரவ் நந்தன் 2, சந்தீப் 4. அவங்களுக்கு கிடைச்ச ரைடு பாயிண்ட்டு மொத்தம் 18 ரைடு பாயிண்ட்டில் 11 பாயிண்ட் இந்த சப்ஸ்டிடியூட் பையன் அக்ஷித் எடுத்தாப்புல. பிரமாதம். அவர் கூட நீங்கள் பிளான் பண்ணாமல் வந்தீங்களான்னு அவர் எப்படி அவுட் பண்ணணுன்ட்டுன்னு கடன்னு அவர் எடுத்துகிட்டு போனார். அக்ஷித் வந்து வந்த வேகத்தில் மோயின் அவுட் ஆஃப் லாபி போயிட்டாருன்னா பாருங்கள். 13-5 அப்போ ஸ்கோரு. சாகர், ரோனக், நவீனை புஷ் பண்ணாங்க. அண்ட் ரெஃப்ரி செட்டு 2 பாயிண்ட்டு, 8-13. 2 பேருமே அவுட் தான், சாகரும் ரோனக்குன்னு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. எனக்கே குழப்பமாக இருந்தது.
அண்ட் தலைவாஸ் 2 லெஃப்ட் இருந்தாங்க, 2 பேர் இருந்தாங்க சூப்பர் டேக்கிள் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அக்ஷித் வந்தார் ரைடரு, ஆல் அவுட் ஆகிட்டான். நம்ம 2+2 பாபுவும் அஷிஷும் இருந்தாங்க, 2 பேரும் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அப்போ தான் 29-25 15 மினிட்ஸில் அர்ஜுன் அவுட்டு, மொயினும் அவுட்டு. 16-14 அப்போ ஸ்கோர். 2 தான் டிஃப்ரென்ஸு. உங்களுக்கு கிட்டத்தட்ட 30 நிமிஷத்து வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 35 நிமிஷத்துல 3 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு. 30 பாயிண்டில் நம்ம 1 பாயிண்ட் லீடு 30வது நிமிஷத்தில். பட் வாட் டு டூ. அண்ட் இன்னைக்கு சூப்பர் டேக்கில் நல்லா தான் விளாண்டோம், நம்மளும் நல்லா விளாண்டோம். எதிரும் போய் மாட்டிக்கல சூப்பர் டேக்கில் அனாவசியமாக. மற்றபடி சிங்கிள் ஹேண்டடாக சாகர் சில பேரை ஹோல்ட் பண்ணதாகட்டும், ஒரு ஜெர்சி புல்லிங் ஒன்று நடந்தது, அது ஒரு வார்னிங் ஒட்டி கொடுத்தான்னு நினைக்கிறேன் ரெஃப்ரி எதிர் டீமுக்கு. பசல் ஹீட் ஆஃப் த மோமெண்ட்டில் பண்ணது தான் அது. ரைடு பார்த்தீங்கன்னா நம்ம 18, அவங்க 18, டேக்கிள் நம்ம 9, அவங்க 13, ஆல் அவுட் நம்ம 2, அவங்க 4. அவங்க 2 வாட்டி நம்ம ஆல் அவுட் ஆகிட்டோம், அது ஒரு அட்வான்டேஜ். இவங்க அவங்க ஃபஸ்ட்டு ஆல் அவுட்டே 7, எப்படி பவுன்ஸ் பேக் பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம தான் 9 பாயிண்ட் லீடு வச்சு தோற்றோம் யூமம்பாட்டை. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு ஆளுக்கு 2 பாயிண்ட்டு கொடுத்தாங்க. அர்ஜுன் தேஷ்வால் அவர் வேலையை கரெக்டாக பண்ணார், 11 பாயிண்ட்டு. அபிராஜ் பவர் ஒரு 4, மோயின் ஷாபாய்க்கு 2, சாகர் 3, நிதிஷ் 2, ரோனக் 1, அஷிஷ் 3. சப்ஸ்டியூட்டில் யாரும் எடுத்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. 37-30 ஆஷும் அலிக் எல்லாமே ஜெயிக்கிறாங்க. 25 நிமிஷத்தில் தான் அர்ஜுன் போனார், டேக்கிள் ஆகிட்டார். வெரி நெக்ஸ்ட் மோயின் போனார், அவரும் டேக்கிள் ஆகிட்டார். அந்த நிமிஷம் 2 பேருமே வெளியே நிற்காங்க குரூஷியல் மோமெண்ட்டில். 21-21 ஈக்குவல் ஆகுது அப்போ தான் ஸ்கோர். 21-21 ஆச்சு, 22-22 ஆச்சு, 23-23 ஆச்சு. 6 பாயிண்ட் பிகண்டில் இருந்தவங்க க்ளோஸாக வந்தாங்க ஏன்னோ. அண்ட் டபுள் டெலியோட டேக்கிள் லீடு எடுத்தாங்க. அப்போ தான் ஒரு டேக்கிள் பண்ணதுக்கப்புறம் 25 21-22 1 பாயிண்ட் லீடு அவங்க 25வது நிமிஷம் தான் எடுத்தாங்க. அந்த ரைடு சொன்னேன் இல்லையா, அது ரைடு. அதில் தான் அபிராஜ் போய் பஜல் வெளில போயிட்டாருன்னு நினச்சிட்டு அவர் வெளில போய் இல்லைன்னு ரெஃப்ரி சொல்லி மாற்றி கீத்தி இஷ்டத்துக்கு குழப்பி விட்டாங்க. ரைடு எடுத்தாங்க. அண்ட் 2 பாயிண்ட் ரைடு தான் டபுள் டெல்லி. ஒரு வாட்டி யாரோ ஒருத்தர் மல்டி பாயிண்ட் ரைடு எடுத்தார். நம்ம சைடில் யாரும் மல்டி பாயிண்ட் எடுத்த மாதிரி தெரில. அந்த டேஸ்லாம் கான். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 5 பாயிண்ட் ரைடு, 4 பாயிண்ட் ரைடுலாம். இப்போ ரீசெண்டாக மும்பைக்கு அஜித் சவன்லாம் எடுத்தார் 5 பாயிண்ட் ரைடு, 6 பாயிண்ட் ரைடு. பட் வாட் டு டூ. அண்ட் லாபி அவுட் ஆகுறது. நம்மளும் ஒரு வாட்டி அர்ஜுன் ஆல் அவுட் பண்ணும்போது அவங்க எந்த அளவுக்கு புஷ் பண்ணாருன்னா, சுர்ஜித் சிங்கும் இன்னொருத்தர் யாருன்னு தெரில, 2 பேருமே லாபி விட்டு பின்னாடி போயிட்டாங்க. லாபி விட்டு இங்கேன்னு நீங்கள் அவசரத்தில் ஸ்பீடாக திரும்பி ஓடி வரீங்கல்ல மிட் லைனுக்கு, அப்போ போய் வெளில கால் லேசாக போகிறது சகஜம். இது அவங்களுக்கு பின்னாடியே வெளில தள்ளுற அளவுக்கு தள்ளி விட்டார். 2 பேரும் வெளில போய் நிற்கிறாங்க. அது அவுட் பண்ண போகிறான்னு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லாமல் வெளில போனது. அர்ஜுன் பிளேட் ஸ்பாட், அவ்வளோதான் சொல்லுவேன். செகண்ட் ரைடர் இல்லை. வாட் டு டூ. இன்றைக்கி 2வது ரைடரு மோயின் ஷாபாய்க்கு ஒன்றும் பண்ண முடியல. ஒவ்வொரு வாட்டி இப்படியே புலம்புறோம், இவர் விளையாடி இருக்கணும், அவர் விளையாடி இருக்கணும், அப்படி இப்படின்னு. நத்திங். கோச்சுக்காரனை 2 பேர் 2 வாட்டி எடுத்தாங்க. வேணா கேளுங்க சொல்கிறேன். ஜெயிச்சிருந்தோன்னா நான் அவங்களை கேட்கக்கூட மாட்டேன், நானே போட்டுருவேன் கோச் கார்னர். பட் தோக்கறதுனால என்னத்தை அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது. இப்போ பாருங்கள், 17 மேட்ச் விளையாடி 6 மேட்ச் ஜெயிச்சோம், 11 மேட்ச் தோற்றுருக்கோம். நம்ம தான் 11 மேட்ச் தோற்றுருக்கோம் அது வரைக்கும். சில பேர் நம்மளோட 1-2 கம்மியாக விளாண்டாங்க. அந்த இதுக்கு முன்னாடி மேட்ச் பாருங்கள், பாட்னா பைரேட்ஸ் வர்சஸ் பெங்கால் வாரியர்ஸ். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, அயன் அண்ட் தேவாங்க. போன சீசன் பாட்னாக்கு கலக்கிட்டாங்க மனுஷங்க. அவரும் சூப்பர் 10க்கு மேலே எடுத்துட்டாரு தேவாங்க. இவர் 27 பாயிண்ட் எடுத்துட்டாரு அயன். அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ். சுதாகர் சப்ஸ்டியூட்டில் தான் ஒரு சான்ஸ் கிடைக்கல. எனிவே நம்மளை பற்றி பேசுவோம். பட் அன்ஃபார்ச்சுனேட், ஆல்மோஸ்ட் ஓவர் தான். இனிமேல் மிராக்கல் கூட டவுட் தான் நினைக்கிறேன் நான். இனிமேல் தான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். 12 தானே இருக்கும். நிறைய பேர் 14 தாண்டி போயிட்டே இருக்காங்களே. ஒரே ஒரு மேட்ச் இருக்குது பெங்கால்கிட்ட, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ரைட், அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து எதுவும் சொல்லுங்கள். பொருள் பார்த்து லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப் சந்திங்க. தேங்க்யூ ஸோ மச்.